ஸ்தோத்திர பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த சண்டே ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸ் மூலம் நம்ம பாட கவனிப்போமா? நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலம் பாடங்கள், வசனங்கள் எல்லாம் படிக்கலாம். ஓகேவா? நம்ம இப்பொழுது தொடக்க ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணனா என்ன பண்ணணும்? முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கை கூப்பி கடவுளை முன்னிறுத்தி நம்ம ஜெபம் பண்ணோம். ஓகேவா? அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா. இதை கூட தகப்பனே, இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலம் கூட தகப்பனே எங்களுடைய பிள்ளைகளை சந்திக்கும்படி ஒரு கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே இதை கூட தகப்பனே, இன்னைக்கு கூட தகப்பனே கவனிக்கும் கதைகள், வசனங்கள் அனைத்தும் கூட தகப்பனே எங்களுடைய பிள்ளைகள் மனதில் பதிய வைக்கும்படி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் சண்டோஸ்க்கு பிள்ளைகளுக்காக என்னென்ன திட்டம் வச்சுருக்கீங்களோ, என்னென்ன ஆசீர்வாதம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கூட தகப்பனே எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து உதவுங்க ஆண்டவரே ஏசப்பா. மட்டுமாய் தகப்பனே ஆண்டவரே, ஒவ்வொரு சண்டை பிள்ளையும் கருத்தில் போட்டிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அவங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே ஏசப்பா. இனி இயேசு மூலம் வேண்டி குறிச்சு நல்ல பிதாவே, ஆமென். ஓகே பிள்ளைகளா, நம்ம ஒரு பாடல் மூலம் நம்ம பாட்டு கவனிப்போமா? ஓகேவா? சீரியாவின் படைத்தலைவன் நாகமான் என்பது அவன் பெயராம். செல்வம் அவனுக்கு இருந்தாலும் குஷ்டரோகியாயிருந்தானாம். எலிசா தீர்க்க தரிசியிடும் ஓர் நாள் நாகமான் சென்றானாம். யோதா நதியில் 7 தரம் மூழ்கி எழுந்திட சொன்னாராம். 1 2 3 4 5 6 7 தரம் மூழ்கி எழுந்தானாம். குஷ்டம் நீங்கி அவன் வாழ்ந்தானா, புது மனிதனா திரும்பி சென்றானா, புது மனிதனா திரும்பி சென்றானாம். பிரைஸ் எல்லாம் பிள்ளைகளா, இவ்வளோ நேரம் சாங் செக்ஷன் பார்த்து முடிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அன்னாளின் மன்றாட்டு. என்ன பார்க்க போகிறோம்? அன்னாளின் மன்றாட்டு. இதில் யார் யாரெல்லாம் பங்கு பெறுறாங்க பார்க்கலாமா? இங்கே பாருங்க, யார் இது? எல்கனா. எல்கனாவுடைய 2 மனைவிகள். ஒன்று அன்னாள், இன்னொன்று பெனினாள். ஒன்று அன்னாள், இன்னொன்று பெனினாள். இங்கே பாருங்க, அன்னாளுக்கோ குழந்தை இல்லை, ஆனால் பெனினாளுக்கு பாருங்க குழந்தை பாக்கியம்லாம் இருக்குது, குழந்தைங்களும் பிறந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்க, அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, எப்போவுமே வருஷம் வருஷம் எல்கானா என்ன பண்ணுவாரா, சீலோவில் ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்த எப்போவுமே வருஷம் வருஷம் போவாங்களாம். அங்கே ஒரு குரு இருப்பார். குருவோட பேர் யாருன்னா ஏலி. அவருக்கு 2 குமாரர் இருப்பாங்க. ஒன்று ஓப்னி, இன்னொன்று பினிகாஸ். ஓகேவா? அங்கே என்ன பண்ணுவாங்க, அவர் எல்கானா பலி செலுத்திட்டு அங்கே வர ஷேரை பெனினாள் அவங்க பிள்ளைகளுக்கும் பங்கிட்டு கொடுப்பாரு. பெனினாளுக்கும் பங்கிடுவார், பிள்ளைகளுக்கும் பங்கிடுவார். அன்னாளுக்கு ரெட்டத்தனையாக பங்கிட்டு கொடுப்பாராம். ஏன்னா அன்னாளை ரொம்ப அவர் நேசித்தபடினால. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெனினாள் அன்னாளை துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. எதனால்? குழந்தை இல்லை இல்லையா, அன்னாளுக்கோ குழந்தை இல்லாததால். அப்புறம் ரொம்ப அழுதுகிட்டே என்ன பண்ணியிருந்தாங்க, அன்னாள் உட்காந்துட்டு சாப்பிடாமே இருந்திருக்காங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு எல்கனா அன்னாளை ரொம்ப என்ன பண்ணுறாரு, அங்கே அதிகமாக அவர் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ என்ன ஆயிருக்கு, அது பிறகு என்ன ஆகுது, அந்த நேரத்தில் சிலோவில் அவங்க புசித்தும் குடித்த பின்பு அன்னாள் எழுந்து என்ன பண்ணாங்கன்னா, அங்கே குரு இருந்தால ஏலி, ஆமாம், கர்த்தருடைய ஆலயத்தில் வாசலில் என்ன பண்ணாங்க, உட்கார்ந்து என்ன பண்ணுறாங்க, மனங்கசந்து அன்னாள் ஜெபத்தை ஆரம்பிக்கிறாங்க, விண்ணப்பம். அம்மா என்ன பாருங்கள், இங்கே பாருங்கள், அதோடைய வாசலில் உட்காந்து அன்னாள் என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. கர்த்தரை மாத்திரமே அவங்க நோக்கி பார்த்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா, என்ன ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கிறாங்க தெரியுமா? ஆமாம், ஜெபத்தில் கூட ஒரு கருத்தாக ஒரு விண்ணப்பத்தை நம்ம ஏறெடுக்கணும். அன்னாளை போல் எப்படி ஏறெடுத்திருக்காங்க தெரியுமா அவங்க? உங்களுடைய அடியனுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க ஏசப்பா. ஆமாம், உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த ஆண் பிள்ளையை கர்த்தருக்கு மட்டும் நான் கொடுப்பேன். ஆமாம், அப்புறம் ஒரு பொருத்தனையும் ஏறெடுத்திருக்காங்க. என்ன பொருத்தனை? தலை மேலே என்னதில் சவர கத்தி படாமல் நான் என்ன பண்ணுவேன், வைத்திருப்பேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பொருத்தனையே ஏறெடுக்கிறாங்க. ஆமாம், இந்த ஜெபத்தை
கேட்கும்போது ஏலி என்ன பண்ணுறாங்க, இவங்க ரொம்ப குடிச்சிருப்பாங்க போல அண்ணாள் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க அண்ணாள் கிட்ட. "நீ என்ன குடித்து விட்டுருக்க? நீ எல்லாம் ஒரு என்ன இப்படி இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் வந்து குடிக்கல. நான் மனம் கசந்து ஜெபத்த வந்து கர்த்தரிடத்த வந்து என்ன பண்றேன், ஏறெடுத்துட்டுருக்கேன்." அப்படின்ட்டு வந்து ஏலிகிட்ட வந்து சொல்றாங்க அன்னாள். அதன் பிறகு கொஞ்ச நாள் ஆன பிறகு என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் ஆன பிறகு அன்னாள் என்ன பண்றாங்க, கர்ப்பம் தரிக்கிறாங்க. குழந்தை பிறக்க போகுது அன்னாளுக்கு. அன்னாளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அன்னாளுக்கு குழந்தை பிறந்துச்சு. வருஷம் வருஷம் பலி செலுத்துவாங்கல்ல, அதே போல அன்னாள் எல்க்கானா வந்து அன்னாள பார்த்து, "வா வந்து பலி செலுத்துவோம்" அப்படின்னு கூப்பிட்டுட்டு கூப்பிடுறாரு. "வேண்டாம் நான் இப்ப வரல. குழந்தை வந்து பால் மறந்த பிறகு நான் பொருத்தனை பண்ண மாதிரியே என்ன பண்ணுவேன், இந்த குழந்தைய அங்க கொண்டு போய் விடுவேன்." குழந்தை பேர் என்ன தெரியுமா? சாமுவேல். ஆமா, சாமுவேல். அந்த ஜெபத்த ஏறெடுத்தாங்க இல்லையா? அதே மாரி பதில் குடுத்தாரு கடவுள். ஒரு குழந்தை பாக்கியத்த குடுத்தாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் பால் மறந்த பிறகு, அன்னாள் என்ன பண்ணாங்க, அந்த அங்க போய் சீலோவுல அந்த பலி செலுத்துனாங்க இல்லையா? அங்க கொண்டு போய் சாமுவேல போய் விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா பிள்ளைகளா? ம். அன்னாள மாதிரி நம்மளும் ஜெபத்துல உறுதியா இருக்கணும். ஆமா, நம்ம வாழ்க்கையில கூட அநேக திருப்பங்கள்லாம் நடக்கும். நெறைய சோர்வுகள் வரும். நீங்க தான் என்ன பண்ணணும், அந்த சோர்வெல்லாம் தாண்டி ஜெபத்துல வைத்து, உங்களுடைய தேவைகளையும் ஜெபத்துல உறுதியா வச்சு என்ன பண்ணணும், அன்னாள போல நம்ம வெற்றி பெற நம்ம வாழ்க்கையில ஈடுபட ஆரம்பிக்கணும். சரி பிள்ளைங்களா, இப்ப மெமரி வேர்ஸ் படிப்போமா? மனன வசனம் பாருங்க. திருப்பாடல்கள் 25, 1, 2. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன். நான் வெட்கமுறா விடாதேயும். சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன். நான் வெட்கமுறா விடாதேயும். ஒரு ப்ரேயர் பண்ணுவோம். மகா கிருபையும் இரக்கும் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே இசப்பா, இந்த வேலையில் கூட இசப்பா பிள்ளைகள் கேட்ட அப்பா உமது வார்த்தைகளின்படி பிள்ளைகளுக்கும் தகப்பனே ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் சுவாமி நீர் தகப்பனை பதில் அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அந்நாளுக்கு மிரங்கின தேவன் இசப்பா பிள்ளைகளோட ஒரு விண்ணப்பத்தையும் நீர் ஏறெடுத்து இசப்பா நீர் பாதுகாத்து பராமரித்து வருகிற இவ்வளோ பெரிய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி வரும் நாட்கள்லையும் சுவாமி பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் பாதுகாக்கிற போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா புகழும் உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் இசப்பா. ஆம் தகப்பனே, பிள்ளைகள் இருக்கிற காரியத்தை கூட நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நல்ல ஒரு அப்பா கல்வி மானின் நாவை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை தரை முழுவதும் தாழ்த்தி உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் இசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.